இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டாவது டெஸ்ட் மேட்சோட டே 2ஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியா 318க்கு 2ன்னு சொல்லி டே 2 ஸ்டார்ட் ஆனிச்சு. நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 175 ரன்னில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆகி அவரோட டபுள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணதை மிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்த நிதிஷ்குமார் ரெட்டியும் சுமன் கில்லும் சேர்ந்து 91 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி 43 ரனில் அவுட் ஆகிட்டார். அதுக்கடுத்து வந்த ஜுரேலும் சுமன் கில்லும் சேர்ந்து 102 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஜுரேல் 44 ரனில் அவுட் ஆகிட்டாருங்க. நம்ம சுமன் கில் கேப்டன்ஷிப் எடுத்ததுக்கு அடுத்து ஒரு வெறித்தனமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுமன் கில் 129 ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் 16 4 2 6. இது அவரோட 10வது டெஸ்ட்டு 100. இந்தியா 518 ரன்னுக்கு 5 விக்கெட் இருக்கும்போது டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த இன்னிங்ஸை. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 518 ரன்னுன்னு சொல்லி மிகப்பெரிய டார்கெட்டுங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கடுத்து ஒரு நல்ல ஃபைட் பண்ணி 50+ பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா போட்டிருந்து ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு 3 விக்கெட்டை லூஸ் பண்ணி 140க்கு 4ன்னு சொல்லி டே 2வை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா சூப்பராக பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்திருந்தார். குல்தீப் யாதவ் 1 விக்கெட் எடுத்திருந்தார். டே 3ல் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.